ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் வீட்டில் காலை மாலை என இருவேளையிலும் வீட்டிலிருந்து விளக்கேற்றி வருபவர்கள் இருப்பார்கள், மாலை மட்டும் வீட்டில் விளக்கேற்றுபவர்கள் இருப்பார்கள். நீங்கள் மாலை மற்றும் ஏற்றுபவராக இருந்தால் காலையும் சேர்த்து ஏற்றிக்கொள்ள வேண்டுமாம். நாம் காலையிலும் வீட்டில் விளக்கேற்றுவதால் நமக்கு அன்றைய நாள் என்று வரக்கூடிய பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்களும் அன்றைய நாள் நமக்கு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இது மட்டுமல்லாமல் நாம் காலை மாலை என இருவேளையிலும் விளக்கேற்றுவோம் அல்லவா, அந்த இருவேளையிலும் நாம் இந்த நேரத்திலும் அது மட்டுமல்லாமல் இந்த திசையிலும் இந்த ஒரு எண்ணெயிலும் நாம் விளக்கேற்றுவதால் மிகவும் நல்லதாங்க. நீங்கள் நினைப்பது நடப்பதற்கு இந்த எண்ணெயிலும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் தான் நீங்கள் விளக்கை ஏற்ற வேண்டும். நீங்கள் மற்ற நேரங்களில் விளக்கை ஏற்றினால் அதில் ஒரு பயனுமே கிடையாது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் காலையில் எழுந்து விளக்கேற்றுபவராக இருந்தால் நீங்கள் காலை எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த நேரம் என்று கூறுவார்கள் அல்லவா, அப்பொழுதே நீங்கள் காலையில் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உங்களது பூஜை அறைக்கு சென்று இவ்வாறு விளக்கை நீங்கள் ஏற்றிவிட்டு கிழக்கு திசை நோக்கி நீங்கள் உங்களை அதாவது அந்த தீபத்தை நீங்கள் காட்ட வேண்டும். சூடம் போட்டு தீபம் ஏற்றுவீர்கள் அல்லவா, அந்த தீபத்தை நீங்கள் வீட்டிற்கு வெளியே சென்று கிழக்கு திசை நோக்கி காட்ட வேண்டும். சூரிய பகவானை பார்த்து காட்ட வேண்டும். சூரிய பகவானை காத்து நீங்கள் இப்படி காட்டுவதனால் சூரிய பகவானின் ஆட்சியும் உங்களுக்கு காலையிலேயே கிடைத்து விடுவாம். அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அன்றைய நாள் வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்த்து செல்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் அதை எந்த திசையில் வைத்து ஏற்ற வேண்டும் என்றால், அதாவது அனைவருமே உங்களது வீட்டில் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி உங்களது பூஜை அறை அமைத்திருக்கிறீர்களா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். கிழக்கு திசையை நோக்கி அமர்த்தியிருந்தால் மிகவும் நல்லது. வேறு ஏதாவது திசைகளில் அமைத்திருந்தால் அது தெய்வ குத்தம் என்பது போலும் சிலர் கூறிக்கொண்டான் இருக்கிறார். பெரியவா அவர்களை கிழக்கு திசையில் நீங்கள் விளக்கை ஏற்றுவது மிகவும் சிறப்பு என்று அவரை கூறியிருக்கிறார். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் சாயந்தர வேளையில் விளக்கு ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, உங்களது வீட்டிலும் நீங்கள் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் சாயந்தரம் 5:30 6:30 7 மணிக்குள் நீங்கள் சாயந்தர நேரத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. அதற்கு மேலேயோ அதற்கு 5 மணிக்குள்ளேயோ நீங்கள் ஏற்றினால் ஒரு பயனும் கிடையாது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பிரதோஷ வேலைகளில் நீங்கள் சீக்கிரம் ஏற்றிக்கொள்ளலாம், அது மிகவும் சிறப்பாங்க. இதை போன்று நீங்கள் விளக்கை ஏற்றினால் மட்டும் போதாது, அதாவது விளக்குடன் நீங்கள் ஒவ்வொரு எண்ணெயும் ஏற்றுவீர்களோ அந்த ஒரு எண்ணெய்க்கும் ஒரு பயன்கள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு செல்வராக இருந்தால் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயின் மூலம் நீங்கள் விளக்கேற்றினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதன்மை கடவுளாக விநாயகர் தான் விளங்குவார். எனவே விநாயகருக்கு இந்த தேங்காய் எண்ணெயின் மூலம் நீங்கள் விளக்கேற்றினால் மிகவும் நல்லதாங்க. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அதாவது ஒன்றை ஈர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், பணமானது வீடு தேடி வர வேண்டும், நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பது போல நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு நீங்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது தினமும் ஏற்றுவராக இருந்தால் இலுப்ப எண்ணெய் என்று கூறுவார்கள். அந்த இலுப்ப எண்ணெயின் மூலம் நீங்கள் ஏற்றுவதனால் நீங்கள் நினைத்ததும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணமானது சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். நீங்கள் நினைத்தது நடக்க இந்த இலுப்ப எண்ணெயின் மூலம் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். இந்த இலுப்ப எண்ணெய்க்கு அவ்வளவு பவரானது இருக்கிறதாம். நீங்கள் மற்ற நெய்யிலோ நல்ல எண்ணெயிலும் நீங்கள் ஏற்றுவதால் சாமியானது குளிர்ச்சி அடைவார். அது இருந்தாலும் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த இலுப்பை எண்ணெயின் மூலம் நீங்கள் விளக்கேற்றினால் மிகவும் சிறப்பாங்க. மறக்காம இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள், வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபரிவா சரணம்.